உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் விஜய் அவர்கள் பேசி முடித்துட்டு போயிருக்க இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வு குறித்து அவரது கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் தலைநகர் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் சேப்பாக்கம் மைதானம் எதிரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடக்கும். காலையில் 10-10:30 மணி போல் தொடங்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் உச்சி வெயில் என்றாலும் 2 மணி வரை நீடித்து இருக்கும். அதில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தாகவே குறைந்தது 1 மணி நேரம், குறைந்ததுன்னு நான் சொல்கிறேங்க, முழுமையாக கிடையாது, அது அனைத்து பேச்சாளர்களும் இருந்தாலும் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நேர வரையறை செய்திருப்பாங்க. நேராக நெருக்கடி காரணமாக கிட்டத்தட்ட 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் பேச்சாளர்களுக்கு அளிக்கப்படும். இருந்த போதிலும் கூட அவங்கக்கிட்ட கருத்துக்கள் அடர்த்தியாக காரணமான பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அவங்களே நேரத்தை எடுத்துப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட நேரம் 3லேருந்து 5 தான். ஆனாலும் அவங்க 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் எடுத்து பேசவும் வாய்ப்பு இருக்குது. 2015ஆம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற இணை எழுச்சி மாநாட்டில் எல்லோருக்கும் 3 நிமிடங்கள் தான் ஒதுக்கப்பட்டுகிறது. அந்த நேர வரையக்குள்ளே தங்களது பேச்சுக்களை சுருக்கி கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணுவாங்க. சொல்ல வந்த கருத்துக்களையும் குறைத்து கொள்ள வேண்டியதுக்கு சில பேர் சிரமப்பட்டும் இருக்காங்க. இத்தனைக்கும் எல்லாருமே பல மேடைகளை களம் கண்டவர்கள். கூடுதலாக கிடைக்கும் ஒரு சில நிமிட துளிகளில் இன்னும் நிறைய செய்திகள் கூறலாம் அப்படிங்கிற முனைப்பு இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு கூட நம்ம பதிவு பண்ணலாம். இப்படி இருக்க இப்போ இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குல்ல, இங்கே ஒரு அரசியல் கட்சியின் தலைவரே 3.30 நிமிடத்தில் அவருடைய பேச்சையே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நிறைவு செய்திருக்காரு. அதோட அரசியல் படுத்தப்பட்ட தத்துவார்த்த ரீதியிலான கூட்டத்திற்கும் அரசியல் அற்று தனிநபர் வழிபாடு செய்து வெற்று கூச்சலிடும் கும்பலுக்கும் உள்ள வேறுபாடு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இடும்பவனம் கார்த்தி அவர்கள் அவரது இணையதள பக்கத்தில் பதிவு செய்திருக்காங்க.